ஹாய், இந்த வீடியோ வந்து நாங்கள் பூனேலேருந்து மும்பைக்கு போன வீடியோ தான். இது ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இது எடுத்து அப்லோட் பண்ணலான்னு நினச்சிட்டே இருந்த முடிவே இல்லை. ஏன்னா என்னுடைய ஃபோனு அடிக்கடி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. அதனால் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு இது அப்லோட் பண்ணுறதுக்கு. நாங்கள் வந்து எங்கள் சின்ன மாமனாரோட பொண்ணு எங்கள் நாத்தனார் கல்யாணத்துக்கு தான் போயிருந்தோம். அதோட வீடியோ தான் எடுத்து பூனேலேருந்து மும்பை போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 இல்லை 4 மணி நேரம் ஆகும். நாங்கள் காரில் போனதுனால நாங்கள் காலையில் போகும்போது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். வீட்டில் வந்து ஒரு 7:30 மணிக்கு தான் கரெக்டாக கிளம்பணும். 7:30 மணிக்கு கிளம்பிட்டு அங்கே கரெக்டாக போய் ரீச் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11 o'clock கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போனவங்க வந்து நேராக மண்டபத்துக்கே போயிட்டோம். நாங்கள் காலையில் போகும்போது அவ்வளோ டிராஃபிக்லாம் கிடையாதுங்க. அதனால் சீக்கிரமாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. கார்லேயே தான் போகணும். நாங்கள் வந்து நேராக மண்டபத்துக்கு போனதுனால மண்டபத்தில் எல்லாரும் இருந்தாங்க. அங்கேயே எல்லாரையும் நாங்கள் பார்த்துட்டோம். உங்கள் வீட்டுக்கெலாம் போக முடியல எங்களால். மண்டபத்திலே பார்த்துட்டு எல்லாம் சாப்பிட்டு மண்டபத்திலே கல்யாணத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு போகிற வழியில் வந்து கொஞ்சம் நிறைய மலைங்களாக இருக்குமே. இங்கே மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் வந்து மழை தாங்க அதிகமாகவே இருக்குமே. எங்கள் வீடு பக்கத்தில் கூட நிறைய மலைங்களாக இருக்குமே. ஃபுல் அண்ட் ஃபுல் மழை தான் இருக்கும். அப்புறம் குகைகளாக இருக்கும். நாங்கள் இந்த ரோடு வரும்போது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மும்பை வந்து ரீச் ஆகிட்டோம் மாதிரி தான். இந்த ரோடு வந்து கடலுக்கு மேலே தான் போட்டிருக்காங்க. கடலுக்கு மேலே ஒரு 36 கிலோமீட்டர் இந்த ரோடு தான். நேராக போய் நாங்கள் மண்டபத்திலே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் மண்டபத்தில் போனோன்னா யாருமே இல்லை. நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்தாங்க. நான் கடகடன்னு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். போகும்போது வந்து ட்ரெஸ் சுடிதார் போட்டுன்னு போயிருந்தேன். அங்கே போயிட்டு வந்தேன் நான் சாரீ சேஞ்ச் பண்ணிக்கினேன். இது வந்து எங்கள் நாத்தனார். அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. நான் வந்து பொண்ணுக்கு சாரீ மாற்றுறதுக்கு அனுப்புறதுன்னு சொன்னேன்னா நான் போயிட்டு உடனே வந்து சாரீ மாற்றிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு. கடகடன்னு மாற்றிட்டு நாங்கள் எல்லாருமே மண்டபத்துக்கு போயிட்டோம். நாங்கள் மேலே ஸ்டேஜ் மேலே தான் போய் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா அவங்களுடைய சம்பிரதாயம், பையனோட வீட்டு சம்பிரதாயம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தானே கல்யாணம் பண்ணுவாங்க. அதனால் சம்பிரதாயம் படி தான் கல்யாணம்லாம் பண்ணியிருந்தாங்க. முதல்ல தாலிலாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஏதோ சடங்குலாம் இருக்கும், அது மாதிரிலாம் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே ஸ்டேஜ் மேலேயே நின்றுட்டு இருந்தோம். அவங்களும் வந்து சவுத் இண்டியன் தான். அவங்க வந்து கர்நாடகா. ஆனால் நம்ம ஊர் சவுத் இண்டியன் மாதிரி தான் அவங்களும் கல்யாணம்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து நேராக முதல்ல போயிட்டு நாங்களாம் சாப்பிட்டு அப்புறம் தான் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு எல்லாரையும் பார்த்துருந்தோம். இது வந்து நான் வந்து அண்ணி இல்லைங்களா, அதனால் அண்ணி வந்து இந்த தாலிலாம் கட்டும் போது வந்து பின்னாடி அதெல்லாம் எடுத்துல விடுவாங்களா, அதெல்லாம் வந்து நான் பண்ணியிருந்தேன். பையனும் ரொம்ப நல்ல பையன். பார்க்கும் போதே தெரிஞ்சு ரொம்ப நல்ல பையன். எங்கள் மாமனாரோட 3வது மருமகன் இது. இந்த 3வது பொண்ணுக்கு தான் இது கல்யாணம். சித்ரா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பரான பொண்ணு இது. ரொம்ப என்ஜாய் பண்ணுறவா அவள். ரொம்ப நல்ல பொண்ணு அவள். இங்கே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாள். ஒரு என்டர்டெயின் தான் சொல்லுவான், அது மாதிரி தான் இருப்பாள் அவள். பொண்ணு மாப்பிள்ளையும் என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது. எப்போ பார்த்தாலும் கொச்சன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் கூட நிறுத்தவே இல்லை, பேசிகிட்டே தான் இருந்தாங்க. நான் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சுட்டு சாப்பிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் எல்லாருக்கிட்டையெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் வந்து ஒரு 3 மணிக்கு மேலே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் மாமியார் தனியாக இருப்பாங்க வில்ல வீட்டில். நான் ஹஸ்பண்டு பசங்க மட்டும்தான் நாங்கள் கிளம்பி வந்துட்டோமே. அதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு காலையில் வந்து ஒரு 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போனோன்னா ரொம்ப லேட் ஆகும் சொல்லிட்டு கரெக்டாக 3 மணிக்கே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக இல்லை. காரில் போனாலுமே நாங்கள் வந்து அன்றைக்கி சண்டே இருந்துச்சு. சண்டே தான் கல்யாணம் இருந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு பார்த்து பேசிட்டு இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து ரிசப்ஷன் இருந்துச்சு. நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே ரேமண்டோட கம்பெனி இருந்துச்சு. அவங்க வீட்டில் இருந்து கல்யாண மண்டபத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் இருக்கும். அந்த ரேமண்டோட கம்பெனி இதை பார்த்து எங்கள் ஹஸ்பண்ட் காட்டினாங்க. இங்கே பாரு ரேமண்ட் கம்பெனியோட பங்களா இருக்குது அப்படி சொல்லிட்டு காட்டியிருந்தாரு. அதுக்கு பின்னாடியே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்குங்க. ஏன்னா அம்பானியோட வீடு பார்த்தேங்க. ஆமாங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் மும்பைக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஹஸ்பண்ட் நிறைய வாட்டி வந்திருக்காரு, நிறைய வாட்டி அம்பானியோட வீடெல்லாம் கூட பார்த்துருக்காரு. பட் நான் வந்து வந்தது ஃபர்ஸ்ட் டைம் தான் இருந்தேன். நான் சொன்னேன் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு போகலாமே அப்படி சொல்லிட்டு. இல்லை அம்மா வீட்டில் தனியாக இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு சொல்லவே இல்லை, நம்ம போகிறதுக்கே லேட் ஆகிடும், நம்ம இன்னொரு வாட்டி கண்டிப்பாக வரலாம் அப்படி சொன்னாருங்க. எனக்கு வந்து தாஜ் ஹோட்டல் கூட சுற்றி பார்க்கணும் போல இருந்துச்சு. இதுதாங்க அம்பானியோட வீடு. இங்கே பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் கிட்டத்தில் போயினா ரோட்டில் இருந்து பார்த்தாலே தெரிகிற மாதிரி இருந்துச்சு. இதுதாங்க அம்பானியோட வீடு. மெரின் டிரைவ் சொல்லுவாங்களா, அதுதாங்க இது.
இதெல்லாம் எப்போ தான் பார்ப்போனோ அதுமாரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா எனக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இங்கே நார்மலாக வரவங்க போகிறவங்களாம் பார்ப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்லாம் இருந்துச்சு. இந்த பில்டிங்லாம் பார்க்கும்போது தலையெல்லாம் சுற்றுற மாதிரியே இருந்துச்சு. மும்பையில் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுதுங்க, பணக்காரராகவே இருக்கிறான், ஏழையாகவே தான் இருக்கிறான். மும்பை இதுதாங்க மும்பை. கண்டிப்பாக ஒரு நாள் வரணும், எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும். கண்டிப்பாக மும்பை தாஜ் ஹோட்டல் பார்க்கணும், வெளியிலயாச்சும் நின்று ஃபோட்டோலாச்சும் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு நாள் போகும்னு நினைக்கிறேன். பாய்.